வெல்கம் ஆல். கரும்பு இல்லாமல் கரும்பு ஜூஸ் பண்ணலாமா? வாங்க போகலாம். ஒரு கைப்பிடி அளவு புதினா எடுத்துக்கோங்க. சின்னதாக ஒரு துண்டு இஞ்சி அண்ட் நாட்டு சக்கரை போட்டுக்கோங்க. நாட்டு சக்கரை ஃப்ளேவர் பிடிக்காதவங்க சக்கரை சேர்த்துக்கோங்க. அரை லெமன் வந்து ஸ்க்வீஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தேவையான அளவு சால்ட்டு, தண்ணி ஊற்றி நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சதை வடிகட்டி சர்வ் பண்ணுங்கள். அப்படியே வந்துட்டு கரும்பு இல்லாமல் கரும்பு ஜூஸ் வந்து உடனே ரெடி பண்ணிடலாம். குடிக்கிறவங்களுக்கும் அது வேறு ஜூஸுன்றதே தெரியவே தெரியாதுங்க. சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மின்ட் சேர்க்குறதுனால இது ஒரு ரெஃப்ரெஷிங் ட்ரிங்க்கு கூட. இந்த கிளைமேட்டுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். அதே தாங்க, அடுப்புக்கிட்ட நிற்கும் போது கடுப்பு இல்லாமல் கொஞ்சம் பொறுப்போடையும் பாசத்தோடையும் எதை செஞ்சு கொடுத்தாலும் எல்லாமே சூப்பராக தாங்க இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் பார்க்குறவங்க கண்டிப்பாக எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சட்டா பாய். ஸ்டே டியூன் ஃபார் த நெக்ஸ்ட் வீடியோ.